ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஓனர், ஓகேவா? குறிப்பாக நீங்கள் வந்து ஃபுட் டெலிவரியோ இல்லை வந்து நீங்கள் இந்த ரேபிடோ மாதிரி பைக் டாக்ஸிஸ் ஓட்டுறீங்க, இல்லை மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கீங்க, இல்லை டெய்லி நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்து நீங்கள் கம்யூட்டுக்கு ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, டூ வீலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல், ஓகேவா? நார்மலாக ஒருத்தர் வாங்குறத விட இந்த பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு வந்து டே பை டே அவங்களோட பெட்ரோல் எக்ஸ்பென்ஸை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து ரேஞ்சை பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு வண்டி எடுக்கிறோம், ஒரு எலக்ட்ரிக் வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஒரு சிரமம் இல்லாமல் போயிட்டு வரலாம். அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க டெய்லி நம்ம வந்து டெய்லி கம்யூட்டுக்கு வெளியில் நிறைய இடத்துல அலையிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட். இப்போ இந்த டூ வீலர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னும் போது இவ்வளோ வருஷத்தில் இந்த டூ வீலர் மார்க்கெட்டோட சார்ஜிங் பாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்தளவுக்கு பெருசாக யாரும் பேசப்படவும் இல்லை, அந்தளவுக்கு அது டெவலப் ஆகவும் இல்லை. அதை பற்றின கசப்பான சில உண்மைகளை தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சார்ஜிங் பாயிண்ட் அப்படின்றது நானும் பார்க்குறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த சார்ஜிங் பாயிண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறிப்பாக இந்த 3 பின் சார்ஜிங். நமக்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஓனர் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் நமக்கு கொடுத்துருக்கிற சார்ஜர் என்ன. நார்மல் 3 பின் ப்ளக் பாயிண்டில் ஒரு 15 ஆம்ஸ் சாக்கெட்டில் நம்ம போடுற அளவுக்கான ஒரு சார்ஜர் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் டிசி சார்ஜர் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, ஓகேவா? டிசி சார்ஜர் அப்படின்றது அது தனி டிபார்ட்மெண்ட். அதை பற்றியும் நம்ம இதில் கவர் பண்ணுவோம். டிசி சார்ஜர் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே என்னெல்லாம் வந்து மேம்படுத்தலாம் அப்படின்றதும் பேசுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜர் எல்லாமே வந்து இந்த ஏசி சார்ஜர் தான். அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்லோ சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் ஆம்ஸை ஜாஸ்தியாக ஏற்றி கூட கொடுக்குறாங்க, அதுக்கு தனியாக விலையும் வைக்கிறாங்க. அது பற்றின டாபிக் இல்லை. பட் என்னன்னா எல்லாருக்கிட்டையும் இப்போ வந்து ஒரு போர்ட்டபிள் சார்ஜர் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போய் போர்ட்டபிள் சார்ஜர் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏத்தர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயுமே வந்து ஒரு டப்பா ஒன்று கையில் கொடுத்துட்றாங்களா, டிஃபன் டப்பா மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கிட்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் அங்கே எங்கே இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க வீட்டில் போய் போட்டுக்கலாம், ஓகேவா? இல்லை தெரிஞ்ச கடை தெருவில் போய் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் தெரியாத ஒரு லொக்கேஷனுக்கு போயிடுறீங்க அப்படின்னும் போது எங்கே போய் சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த டிசி சார்ஜிங்க்கு வருவோம். டிசி சார்ஜிங் அப்படின்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெருசாக யாருமே டெவலப் பண்ணலாம். அது டெவலப் பண்ண ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் மட்டும் டிசி சார்ஜிங் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஏசர் டூயிங் எ வெரி வண்டர்ஃபுல் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அங்கேயுமே ஒரு பிரச்சனை. ஏத்தர் என்ன தான் டிசி சார்ஜிங்கை வந்து ஊர் ஃபுல்லாக வச்சாலும் அவங்க ஏசி சார்ஜிங்க்கான ப்ளக் பாயிண்ட்டை ரொம்ப கம்மி இடத்துல தான் வச்சுருக்காங்க. அவங்களோட சார்ஜிங் லொக்கேஷன்லேயுமே வந்து ஏசி சார்ஜிங்க்கான பாயிண்ட்டை கட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சார்ஜ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ பேசப்படுற ஒரு டாப்பிக்காக இருக்குது, ஓகே? இப்போ நம்ம லீடிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏத்தரை எடுத்துக்கிறோம். ஏத்தரை வந்து நிறைய இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஓலாவும் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து இவ்வளோ இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான பேச்சுகள், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் வந்து பெருசாக டெவலப் ஆகலை. பட் ஓகே, ஒரு நாள் வந்து இந்த ஓலாவும் வந்து நிறையா சார்ஜிங் பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களும் சொல்கிறது டிசி சார்ஜிங், ஓகே? ஏசி சார்ஜிங்கை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ புதுசாக வர கம்பெனி எல்லாமே வந்து நாங்களும் வந்து டிசி சார்ஜிங் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படின்னா இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ டாட்டாவாக இருக்கட்டும், எம்ஜியாக இருக்கட்டும், இல்லை பிஒய்டியாக இருக்கட்டும், இல்லை பென்ஸுக்காரே இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா காமனான ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. CCS2 அப்படின்ற அந்த சார்ஜர், டிசி சார்ஜர் ப்ளக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து காமனாக இருக்கிறதுனால நீங்கள் எம்ஜியோட சார்ஜிங் பாயிண்டில் போய் டாட்டா சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம், இல்லை டாட்டா சார்ஜிங்கோட பாயிண்டில் போய் எம்ஜி சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம், எம்ஜி காரை சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு யூனிட்டி இருக்குது அந்த கார் மார்க்கெட்டில். அப்படின்னும் போது ஒரு கூட்டு முயற்சி இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் வந்து இப்போ எம்ஜி டெவலப் பண்ணாலும் சரி, டாட்டா வந்து சார்ஜிங் பாயிண்ட் டெவலப் பண்ணாலும் சரி, இல்லை தேர்ட் பார்ட்டிலேருந்து யாராச்சும் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டை வந்து கொடுத்தாலும் சரி, எல்லா காருமே வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட்டு என்ன தான் சாபக்கேடுன்னு தெரில, அவனுக்கு ஒரு சார்ஜர் வச்சுருக்கான். இப்போ டிசி சார்ஜரில் பார்த்தீங்கன்னா ஏத்தர் ஒரு டிசி சார்ஜிங் ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஓலா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க.
அண்ட் புதுசாக இப்போ சிம்பிள் ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சிம்பிள் ஒன்று இன்னும் அந்த கதையை நம்ம விடுவோம், வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு. அப்புறம் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்ததுன்னா அது ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ இப்படி ஆளாளுக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அப்புறம் எப்படி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும்? ஸோ உங்களுக்குள்ள ஒரு யூனிட்டியே இல்லை அப்படின்றது தான் இங்கே ஒரு சோகமான ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்து இந்த டிசி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூ வீலரில் ஸ்டாண்டர்டைஸும் பண்ணி உத்தரவிடலாம். அதுவும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. சரி, இது டிசி சார்ஜிங்கில் அட்லீஸ்ட் ஏத்தர் ஓலா மாதிரி ஒரு பெரிய கம்பெனி நீங்கள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுலேயாச்சும் ஒரு யூனிட்டி இருக்கா? அதுலேயாச்சும் நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஸ்கூட்டருக்கு நீங்கள் டிசி சார்ஜிங் வைக்கிறீங்க, சரி அங்கே ஒரு கர்டசிக்காவது ஒரு ஏசி ப்ளக் பாயிண்ட் வைக்கலாம்ல. ஸோ அட்லீஸ்ட் வேறு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம்ல. அந்த டெவலப்மெண்ட்டு எந்த கம்பெனியும் பண்ணுறதில்ல. ஏத்த ஸ்டார்டிங்கில் வரும்போது ரொம்ப உத்தம சிகாமணி மாதிரி அவங்களோட சார்ஜிங் பாயிண்ட்லலாம் வந்து ஏசி ப்ளக் பாயிண்ட்டும் இருக்குன்னு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏசி ப்ளக் பாயிண்ட் எல்லாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணால் அப்போ மிச்ச கம்பெனிக்காரங்களாம் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க? ஸோ அந்தந்த கம்பெனிக்காரங்க அது பண்ணணும் அப்படின்னாலும் இந்த நார்மலான இந்த ப்ளக் பாயிண்ட், அந்த 3 பின் ப்ளக் பாயிண்ட் அப்படின்றது யார் வேணாலும் போடலாம்ல. அது ஏன் இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியல. ஓலா வந்து அவ்வளோ பெருசாக வாயை விடுவாங்க, நாங்கள் இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோன்னு. நீங்கள் ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் வைக்கிறீங்களா, அங்கே ஒரு இடத்துலையாச்சும் நீங்கள் வந்து ஒரு ஏசி சார்ஜிங் பாயிண்ட் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னா அவங்களும் பண்ணுறது கிடையாது. யாருமே பண்ணுறது இல்லை. ஏசி ப்ளக் பாயிண்ட் சார்ஜிங் பாயிண்ட் அப்படின்றது எங்கேயுமே இருக்க மாட்டுது. இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து அதுக்கான சார்ஜரை விற்கிறாங்க. போல்ட் மாதிரியான நிறுவனமாக இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து ப்ளக் பாட் அப்படின்ற இந்த பப்ளிக் சார்ஜரை பற்றி நம்ம ஒரு பேசியிருந்தோம், ஓகேவா? இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து டெவலப் பண்ணுறேன், நாங்கள் சார்ஜர் கொடுக்குறோம், அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக இருக்கும், எடுத்து பண்ணுங்க அப்படின்னாலும் யாரும் எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. என்னன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுதான் இப்போ இருக்கிற பெரிய காரணம். இந்த இடத்துல போல்ட் சார்ஜிங் கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுக்கணும். நிறைய இடத்துல வந்து குறைச்ச விலைக்கு அவங்களோட சார்ஜரை விற்று நிறைய இடத்துல வந்து போல்ட் சார்ஜருக்கான லொக்கேஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இது சென்னைக்குள்ளே அப்படின்னு பார்த்தாலுமே வந்து ஏத்தருக்கு நிகராக அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் சார்ஜிங் நெட்ஒர்க்கில் போல்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிறைய இடத்துல வந்து அவங்களோட சார்ஜிங் பாயிண்ட் பார்க்க முடியுது. அங்கேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான சேனல் இல்லை. ஏன்னா சில இடத்துல பப்ளிக் சார்ஜிங் அப்படின்னு இருக்குது, ஆனால் அங்கே போனால் ப்ரைவேட் சார்ஜிங்கிறாங்க. அங்கேயுமே ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லை. அந்த கீழே கூட அவங்களோட நம்பர் கொடுத்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட காண்டாக்ட் பண்ண முடியல. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. பட் அது சின்ன பிரச்சனை தான். பட் அவங்க போல்டான டெசிஷன் எடுத்திருக்காங்க. போல்ட்டு சார்ஜிங் பாயிண்ட் எங்கே நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அது பத்தாது நம்ம இப்போ இருக்கிற டிமாண்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது. குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கிறவங்க தினசரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இப்போ இங்கேருந்து இன்னொரு இடத்துல போய் ஸ்டக் ஆகிடுவாங்க. அங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டுக்காக அவங்க தேட வேண்டியதாக இருக்குது. அதுவும் மிகப்பெரிய ஒரு கன்சர்னாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஜாபில் இருக்கிறவங்க ஸ்மார்ட்டாக எடுக்கிற மூவ் என்னன்னா, சரி நான் ஏத்தரே வாங்கிக்கிறேன், எனக்கு ஏத்தருக்கு நிறைய சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, குறிப்பாக டிசி சார்ஜிங்காக இருக்குது, சீக்கிரமாக போட்டுக்கலாம் அப்படின்னாலும் நிறைய பேரால் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான அந்த ஏத்தரை வாங்க முடியாது. ஏன்னா ஏத்தர் இஸ் பிட் காஸ்ட்லி. கிட்டத்தட்ட 1,70,000 கிட்ட. இப்போ ஒரு 1,40,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி கொடுக்குறாங்க. பட் நமக்கு சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. இப்படி இருக்கும்போது நமக்கு ஏத்தர் ஒரு பிராண்டை மட்டும் தான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை ஓலா ஒரு பிராண்டை மட்டும் தான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் ஓலா வந்து இன்னும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல. நமக்கு சாய்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஸோ இது வந்து இங்கே ஒரு பாலிட்டிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொருத்தங்க இந்த கம்பெனி வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நாங்கள் வந்து ஈவியை வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஸோ இங்கே நான் கேட்டுக்கிறது என்னென்னா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இங்கே வந்து பப்ளிக் சார்பாக கேட்குற ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், எந்த கம்பெனியாக இருக்கட்டும், அது ஏ கம்பெனியாக இருக்கட்டும், பி கம்பெனியாக இருக்கட்டும், ஓ கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நார்மலான ஒரு 15 ஆம்ப் ப்ளக் பாயிண்ட்டை வைங்க. உங்களோட ஓனர்ஸே வந்து உங்களோட டிசி சார்ஜிங் ஒர்க் ஆகலைன்னா அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் ஒரு 10-20% சார்ஜ் பண்ணிட்டு போவாங்க. வீடு வரைக்கும் போகிறதுக்கு அது போதும். எல்லா இடத்துலையும் கம்பல்சரியாக இது அரசாங்கம் தான் உங்ககிட்ட சொல்லி ஒரு ஏசி சார்ஜிங் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஒரு சின்னதாக ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டு, ஓகேவா, ஒரு ஏசி சார்ஜிங் பாயிண்ட் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சார்ஜிங் பாயிண்ட், இப்போ ஏத்தரோட சார்ஜிங் பாயிண்ட்டை நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு ஏசி சார்ஜ் பாயிண்ட் இருக்கும், நம்ம போய் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இந்த இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ எல்லாரும் போய் ஒரு சேர போய் கம்பெனிக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்டை கேட்கறதுக்கு அவ்வளோ இருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.